வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி ஹாய் வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களோட? சின்னத்தம்பி தவராசா. சின்னத்தம்பி தவராசா. இன்றைக்கு என்ன விசேஷம்? பிறந்தநாள். எத்தனையாவது? 60வது. 60வது பிறந்த நாளை வந்து இன்றைக்கு வீட்டில் கொண்டாட போகிறீங்க அப்படி தானே? ரைட். நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தவராசாங்களுக்கு இனிய 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரைட். இப்படி இன்றைக்கு உங்களுடைய 60வது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பேர்த்தேன்னு 60ஆவதுன்றது 60 ஆண்டுகள் கடந்து வந்து இன்றைக்கு 60வது ஆண்டில் வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க என்று சொல்லி உங்களை போய் இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை ஒருத்தங்க இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும் இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை யார் கொடுத்துருப்பாங்கன்ட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் யாருன்னு. அக்கா. அக்கா என்ன பேர்? அக்கா நாகேஸ்வரி. நாகேஸ்வரி எங்கே இருக்கிறாங்க? கனடாவில். இல்லை, அப்படியே முதல் சகோதர பாசம் தான் முதல் வரும் அப்படியா? ஆனால் அக்கா ஏமாத்திட்டாங்க. அக்கா அனுப்பியல. மருமகள் என்ன பேர்? ஜெயவதி. எங்க இருக்கிறாங்க? கனடாவில். இல்லை. சந்திரன். அவங்க யாரு? மகன். சரி, ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பேர். 2 பேரும் மலையாளியா? ஒரு ஆள் இங்கே நிற்கிறாங்க. இல்லை, மகனும் அனுப்பல. மருமக்கள் மகள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. மகள் மருமக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இல்லை, சரி, கொஞ்சம் ஆக்கில் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்டை தருவோம் என்ன? சரி, உங்களை இந்த 60வது பர்த்டே வந்து இந்த பூவை போல இப்படியே பிரகாசமா பூத்து உங்களோட வாழ்நாள் மிகுதி நாட்களும் இப்படியே அமைய வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஒரு அழகான நேச்சுரல் ஃப்ளவர் பொக்கே ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட். முதலாவது கிஃப்டை வந்து தந்துட்டோம். படப்படன்ட்டு 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. தங்கச்சியை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது மருமகளை சொல்லியிருக்கிறீங்க. மகனை சொல்லியிருக்கிறீங்க. மருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 மருமக்கள் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இங்க கனடாவில். எல்லாருமே கனடாவில் தான். இப்போ நீங்கள் கனடாவுக்கு போனீங்களா? எப்போ போயிட்டு வந்தீங்க? ஒரு வருஷம் ஆகுது. 6 மாதம் நின்றுட்டு வந்தீங்க. ஆனால் அவங்க யாருமே அனுப்பல. இந்த கிஃப்டே கனடாவில் இருந்தே வரையில. கனடாவில் தான் வந்து மகளுக்கு என்ன பேர்? தனுஜா. இல்லை, அவங்க இங்கேயா? கனடா. மகனும் கனடா. ஓகே. இல்லை, சரி, பார்ப்போம். அடுத்ததாக வந்து உங்களை வாழ்த்தி இந்த 60வது பர்த்டே வந்து செல்வம் செழிப்புமா அமைய வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஒரு வெத்தில பாக்கு தட்டம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதை சும்மா அனுப்பல, உங்களுக்காக வந்து அதில் 50,000 ரூபாய் காசு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, 2வது கிஃப்டும் தந்துட்டோம். மகள். ஷுவரா? ஏன் காசை கண்டன மகள்ன்றீங்களா? இல்லை, மகள் இல்லை. எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். அப்ப சேர்ந்துட்டா யார் யார் என்னென்ன பேர் அதில் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கப்பா. யாரு? ரேவதி. ஜெயவதி. சந்திரகுமார் மகன். சாரங்கன் மருமகன். இல்லையே, அந்த பேர்ல இருந்து எல்லாம் இல்லையே. மருமகனுக்கு என்ன பேர்? அக்தன். லக்ஷன். இல்லை, அந்த பேரும் இல்லை. பேரப்பிள்ளை 2 யாரு? காசினி. சபரீஷ். இல்லை, மகள்.
சரி, இவ்வளவு பேர்ல ஒருத்தங்கண்டா யாரா இருக்கு? மகளா தான் இருக்கு. மகள். சிவரா சொல்றீங்க மகள். அவ்வளவு பாசமா மகள்ல? நான் தான் கொண்டு விட்டு வந்தேன். நீங்க தான் கொண்டு விட்டுட்டு வந்தீங்க. அதால அவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு. மகள் இல்லைன்னா மருமகள். மருமகளா மருமகனா? மகள். மருமகள். என்ன பேர் சொன்னீங்க? ஜெயவதி. ஜெயவதி. சரி, பாப்போம் அடுத்த கிஃப்டையும். அடுத்ததாக உங்களை வாழ்த்தி இந்த 60வது பிறந்த நாளில் வந்து ஒரு அழகான ஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு போட்டு அதை கேக்கை கட் பண்ண சொல்லி உங்களுக்கு அதே கலர்லேயே கேக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, இந்த ஷர்ட்டை போடுவோம்மா? ஆ, போட கஷ்டமா? சரி, அப்போ போடாமல் வெட்டுவோம். பேருந்து போடுங்க உடனே. ரைட், 3 கிஃப்ட்டும் தந்துட்டேன். அடுத்த 2 கிஃப்ட் இருக்கு. ஆ, இன்னும் 2 கிஃப்ட் இருக்கு. கரண்டி போட போறீங்களா? சரி, பிள்ளைகள் ஆசைப்பட்டு போடுவோம். சரி, இப்போ அந்த ஷர்ட்டும் போட்டுட்டோம் நாங்கள். அளவா இருக்கா? சரி, ஷர்ட்டும் போட்டுட்டோம். அடுத்தது வந்து உங்களோட 60வது பர்த்டே மென்ஷன் பண்ணி 60 போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டேஷ் 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 டேஷ்ன்னு போட்டிருக்காங்க. என்னட்டு போட்டிருப்பாங்க? அப்பாண்டு போட்டிருப்பாங்க. இல்லையே, தாத்தாண்டு தான் போட்டிருக்காங்க. பேர பிள்ளையர். சரி, பார்ப்போம். விஷயம் ஹாப்பி பர்த்டே. சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு. பேரப்பிள்ளைகள்ண்டா எந்த சைட்டால வந்திருக்கு? மருமகள். என்ன பேர் சொன்னீங்க? ஜெயவந்தி. மகனுக்கு? மகனுக்கு சந்திரகுமார். அப்போ பேரப்பிள்ளைகள் தாத்தாண்டு போட்டபடியே எந்த பேரப்பிள்ளைகள் அனுப்பியிருப்பாங்க? காசினி. ஆட்ட மகண்ட மருமகள பிள்ளைகள். சரி, பார்ப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு அழகான வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதில் பார்ப்போம். ஆனால் அதுக்கு பார்க்க முதல் தாத்தாண்டு போட்டு கேக் அனுப்பியிருக்கிறாங்க. மகண்ட பிள்ளைகளா மகளிண்ட பிள்ளைகளா? மருமகளிண்ட பிள்ளைகள். அக்கான மகள். ஓகே, சரி. எந்த சைடால வந்திருக்கும்? சந்திரகுமாரன் பெரும்பாலும் செஞ்சிருப்பாருன்னு நீங்க ஊகிக்கிறீங்க. ஷூரா? அவர்கிட்ட சைடால இந்த பிள்ளைகள் செய்திருக்கலாம் என்று உறுதியா சொல்றீங்க. சரி, பார்ப்போம். 60வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தவராசாண்டு போட்டிருக்கு. பிற பிள்ளைகள் போடுவாங்களா தவராசா? அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? பாத்தீங்களா, இடையில குழப்புறீங்க எங்களை. தவம் 60வது அகவை வாழ்த்துக்கள். எங்கள் தவம் 60ஐ அருகினர். அருமைக்காலம் அனுபவம் அறிவிலும் ஒரு ஒப்பற்ற தன்மை அன்பானவர் எல்லோருக்கும் உதவுவார் அறுவுடை மக்கள் மனைவியோடு நிறைந்த வாழ்விற்கு இறைவனுக்கு நன்றி. படிக்க படிக்க நூலும் அன்பு காட்ட காட்ட உறவும் இனியது என்றும் சீரும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. யாரு? அக்கா. அக்காக்கு என்ன பேர்? இல்லை. இல்லை. உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. நானே சொல்றேன், 60 வயசுல வந்து குழப்பிக்கொண்டு நிக்காம உங்களை வந்து வாழ்த்தி இருக்கிறாங்க. சந்திரகுமார் குடும்பம் கனடால இருந்து. ரைட், வாழ்த்துக்கள். ரைட், அதோட சேர்ந்து அவங்க மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து கன பேர் உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. உங்களுக்காக வந்து இந்த 60வது பிறந்த தினத்தை வந்து உங்களை நிறைய பேர் சேர்ந்து வாழ்த்தி உங்களுக்கு நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்காக வந்து மகன் சந்திரகுமார், மருமகள் ஜெயந்தி, அக்கா கிளி,
கிராண்ட் கிட்ஸ் ஹாஷினி, சபரீஷ், புகழினி, மருமகன் லக்ஷன், சாரங்கன், அதோட சேர்த்து யாரு மகள் தனுஜா, இவங்க எல்லாருமே கனடால இருந்து உங்களை வாழ்த்தி இந்த 60வது பர்த்டே நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் அவங்க அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி தவம் அங்கிளுண்ட 60வது பிறந்த தினத்தை கொண்டாடுவோம். ஓகே, ரைட். ஊதினோரு ரைட், கட் பண்ணுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Tata, happy birthday to you. Right, mana ditu ரைட். இப்போ நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். ஹாப்பியா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்குமென்று? தூரம் நின்று இங்கே கால் பண்ணி கூப்பிட்டவங்க. ரைட், அவங்க வந்த நீங்கள். ஓகே, ரைட். எவ்வளோ சந்தோஷம், மிக்க சந்தோஷம். ரைட், என்ன சொல்ல போறீங்க? பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகள் பெரும்பாலும் நான் அடுத்த வருஷம் அங்கே வந்து 61வது பர்த்டே வந்து கொண்டாடுவீங்க. ரைட், இந்த செய்தி அவங்க பார்ப்பாங்க. சந்தோஷம். ரெண்டு அவங்களோட சேர்ந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட சேர்ந்து உண்மையில கொண்டாடுறது ஒரு சந்தோஷம். என்ன அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், அப்படித்தானே? அது இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போய் பர்த்டே கொண்டாடுறது என்ன? ரைட். இப்படியே உங்களோட மகன், பேர பிள்ளைகள், மருமகள், சொந்த பந்தம் மென்மேலும் காலம் இப்படியே தொடர்ந்து இருக்க வேணும். நீங்களும் பல நூற்றாண்டுகளை கடந்து 60வது பர்த்டே கொண்டாடின மாதிரி 100வது பர்த்டேயும் கொண்டாட வேணும் என்று சொல்லி எங்கள் MK சார்பாகவும் வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.